ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஏகே டியூக்கா. நான் உங்கள் ஏகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஏகே டியூக்கா சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிமாலயன் 450யோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வண்டி இப்போ ஷோரூமில் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவைலபிளாக தான் இருக்குது, நாங்களே உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு வேறு கேட்டாங்க. என்ன மனுஷன், நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இல்லை ப்ரோ, நானே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஷோரூம் போய்ட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் யாரா புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கான், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ நேரம் வந்து மூச்சு முட்டை பேசுகிறேன், வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு வேறு தெரில. கேமரா வாடகைக்கு நீங்கள் தானே? ஆமாம், கேசட்டை மறந்துட்டீங்க. வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. வெஹிக்கிள் எங்கே பார்க் பண்ணுறது? வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வண்டி இதோ இருக்குது, இதான் கீ. சாவியை போட்டாச்சு. பாஸ் நிமித்தம் போது சரியான வீட்டாக இருக்குது. கீ நல்லா செம்மையாக இருக்குது, ஆனால் ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சமாச்சும் இந்த வண்டி ஓட்டணும்னா கொஞ்சம் உடம்பு வேணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் நல்லா செட் ஆகும். கீ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து குத்துறோம். லிவர் எவனோ வலிச்சிட்டு இருக்கிறான்ப்பா. நல்லவேளை இங்கே பார்த்தாச்சு. மாதிரி இருக்கு வண்டி, சரியான பாருங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 450cc. உங்களுக்கு இதோட பவர் வந்து 39.47 bhp வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 Nm டார்க், 5000 RPM, 5500 RPM சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு லிக்விட் கூல் டிஓசி இன்ஜின். வேறு மாதிரி இருக்குங்க வண்டி. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் கியரில் 43ல் போயிட்டுருக்கோம். அப்படியே இருங்க, தேர்ட் கியரு. இப்போ அந்த 4000 மேலே ஐயோ பையெல்லாம் ஏறுற போது வேற மாதிரி வண்டி பவர். நான் கத்திக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். நல்லா இழுக்குது ஆனால் வண்டி ஏறதே தெரில, சரியான பவர். கியர் கூட நல்லா தாங்க இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. பிரேக்கிங் நல்லாயிருக்கு. பைட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 320 mm வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து உங்களுக்கு 270 mm டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் வீல் வந்து 17 இன்ச்சு, ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா 21 இன்ச்சு, ரியர் வீல் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சு. டயர் செக்ஷன் வந்து கரெக்டாக தெரியல எனக்கு, பட் வந்து நல்லா தான் இருக்குது, க்ரிப்பாக தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கிளச்சுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப லைட் கிடையாது, மீடியம் லைட் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது 6th கியரில் ஸ்லோ ஸ்பீடு வந்து பண்ணி பார்ப்போம், எந்த மாதிரி வந்து ஸ்லோவாக வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு வந்து இது வந்து ட்ராக்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா கீழே இறங்கிச்சு. 44, 43 இருங்க, அப்படியே 38ல் இடிக்குது கொஞ்சம். வேலையாகாது. அட்லீஸ்ட் நீங்கள் 6th கியரில் வந்து ஒரு 54, 55 ஓட்டினா தான் இடிக்காமல் போகுது. அதுக்கு கீழே இறக்கினீங்கன்னா இடிக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான் சிட்டிக்குள்ளே இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. ஆனால் பாருங்களேன், இப்போ நான் 55 போகிறேன், எனக்கு 55 போகிற மாதிரி அந்த ஒரு இதுவே தெரில. அப்படியே ஏதோ நார்மல் ஸ்பீடு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்லோ ஸ்பீடு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஹையர் கியரில். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு வந்து கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ஒரு டிஜிட்டல் கன்சோல், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேப்பு, அதாவது நேவிகேஷன்ஸு, ரைடிங் மோட்ஸ் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மோட் பட்டன் இருக்குது பாருங்கள். மோடு வந்து பார்த்திங்கன்னா மாற்ற முடியாதுன்ற மாதிரி வருது, ஓகேங்களா. இங்கே வந்து பாஸு, அதுக்கப்புறம் டர்ன் இண்டிகேட்டர் ஆன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அசார்ட்னு நினைக்கிறேன். கிளச்சி ஓகேங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் கியர்லேருந்து உங்களுக்கு வந்து புல்லிங் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் கியர் அந்த விடும்போது பெருசாக வந்து
அப்படி தெரியல, அப்படியே ஒரு மாதிரி லீனியராக போகிற மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள். ஸோ டேனிங் ரேடியஸ் வந்து ஓகே தான், டக்குன்னு திருப்புற மாதிரி தான் இருக்குது, ஈஸியாக திருப்புற முடியுது. ஆனால் லைட்டாக கொஞ்சம் சாய்ச்சிட்டிங்க அப்படின்னா வண்டியோட வெயிட் தெரியுது. வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 196 kg வருது. இதோட மைலேஜ் ஆவரேஜாக வந்து 25லேருந்து 30 தரும். சிட்டிக்குள்ளே ஓட்டிங்கன்னா 25 அவ்வளோ தான் தரும். இது வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் தான், இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. இது வரைக்கும் பெருசாக ஹீட் அடிக்குது தான், ஆனால் ரொம்ப தெரியல. ஜீன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஹைவேஸில் மேக்ஸிமம் தெரியாது, சிட்டிக்குள்ளே ஆனால் நல்லா கொஞ்சம் ஹீட்டு தெரியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா கால்கிட்டலாம் அப்படியே அனல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. சாயுது இல்லை நிமித்தணும், கொஞ்சம் தள்ளுறதுக்குலாம் ஓகேவாக தான் இருக்குது, காலில் எட்டுது. இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 825 mm வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மினிமம் ஒரு 5.7 இல்லை 5.6 ஆச்சு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒய் பிகாஸ் இந்த வண்டி வந்து வெயிட்டும் அதிகம், அதனால் சாயும் போது இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு கால் வந்து எட்டணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.7 வந்து இருப்பேன் என்னோடய வெயிட்டுக்கு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு நல்லா எட்டுது தெரியுதுங்களா, இன்னொரு பக்கமும் எட்டுது. ஆனால் டோ வந்து மேலே இருக்குது, இப்படி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டுது, நல்லா தான் எட்டுது. பட் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் என்னால் பண்ண முடியுது. ஆனால் ரெண்டு காலுமே அப்படியே ஃப்ளாட்டாக இல்லை, ஒன் சைடு தான் ஃப்ளாட்டாக இருக்குது, ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்குது. ஸோ ஒரு 5,000 இருந்தீங்கன்னா ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்கு கீழேனா ரொம்ப கஷ்டம் தான் இந்த வண்டியை வச்சுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கியர் வந்து போட்டாச்சு. இந்த வண்டியோட ஸ்டாண்டர்ட் வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா 30,000 கிலோமீட்டர் 3 years வாரண்டி, ஸ்டாண்டர்ட் வாரண்டி. ஸோ இந்த வண்டியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான், எல்லாமே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் முதல் கொண்டோம். அவங்க வந்து சர்வீஸ் ரோடு தான் போயிட்டு வர சொன்னாங்க. என்னால் நான் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன், அவங்க பார்ப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி இதில் வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து ரைட் பை ஒயர் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. த்ராட்டில் எந்த ஒரு டிலேவும் தர்ற மாதிரி இல்லை, நல்லா பிரிஸ்காக தான் இருக்குது த்ராட்டில். பாருங்கள், செம்மையாக இருக்குது. ரைட் பை ஒயர் வந்து அதோட வேலையை பக்காவாக பண்ணுது. அதே மாதிரி இதில் வந்து டியூவல் சேனல் ஜிபிஎஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதுவுமே வந்து நல்லாயிருக்கு. அந்த டிக் டிக்னு அடிக்கிற மாதிரி எந்த ஃபீல்மே இல்லை, பைட்டுமே சூப்பராக இருக்குது. இது எங்கன்னா ஆஃப் ரோடு மேலே கீழே எங்கன்னா ஏற்றி எடுத்துன்னு போக முடியுமான்னு தெரியலையே. க்ரூசிங் ஸ்பீடு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 120 அசால்ட்டாக அடிக்கலாம். அதே மாதிரி வைப்ரேஷன்ஸ் நல்லா அவ்வளோவா எதுவுமே தெரியல எனக்கு பெருசாக, நல்லா ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருக்குது. கேட் பூட்டி இருக்கா? பூட்டி தான் இருக்குப்பா. ஸோ இங்கே போக முடியாது போல் நம்மளால். இந்த இடத்துல இருந்து பாருங்களேன் இந்த வண்டியை எப்படி இருக்குன்ட்டு, அப்படியே ரொம்ப அப்படியே பெருசாக இருக்க மாதிரி இருக்குங்க. நல்லா சொகுசாக இருக்குது. சீட் கம்ஃபர்ட்டு பக்காவாக இருக்குது, நல்லா தான் இருக்குது உட்கார்றதுக்கு. பில்லியனுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரில, ஓகேவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ரைடருக்கு நல்லாயிருக்கு. ஹேண்டில் பார் நல்லா வைடாக நல்லா ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு, நல்லா ஓட்டுறதுக்கு பிடிச்சிருக்கு. வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,41,000 சம்திங் வருது. ஸோ உங்களுக்கு 5 கலரு 4 வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதில் ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து டியூப்லெஸ் டயர் கிடையாது, டியூப் டயர் தான். 4th அடி ஏறும் போது சும்மா அப்படியே தெரியா இருக்கு வண்டி, பிரித்து எடுக்கலாம் உங்களுக்கு. டாப் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா விண்டாஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டீமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கதா சொன்னாங்க. எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு நானும் தேடிட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஎஸ்டி ஃபோக் 43 mm வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வந்து ஒரு மீடியம் செட்டப்பில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹார்டு சொல்ல முடியாது, ஹார்டெல்லாம் கிடையாது, மீடியமாக தான் இருக்குது. பின்னாடி வந்து நம்மளுக்கு மோனோசாக் அது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷோவோட அந்த சஸ்பென்ஷன் யூனிட். இது இந்த மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே வெளியவே அசிங்கமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், பேக் கூட பண்ணாமல் ரொம்ப அப்படியே வந்து நார்மலாக அப்படியே விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து வண்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 3 lakh அபோவ் கிட்ட போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்துருக்கலாம்.
வெல்டிங்லாம் நான் ஒன்றும் சரியாக கவனிக்கல. பார்த்தீங்களா பிரேக் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு? இன்ஜின் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்குது. நீங்கள் ஷூலாம் போடல அப்படின்னா கண்டிப்பாக கால் சுடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் வந்து கிராக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஓகேவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் தள்ளி கொடுத்துருந்துருக்கலாம். ரொம்ப கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. டூரிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். லக்கேஜ் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். வேறு மாதிரி ஏபிஎஸ் எப்படி இருக்குது? ஏபிஎஸ் நல்லாவே இருக்காது. மண்ணில் வாரிக்கிட்டு விட்டுச்சுன்னா நான் காலி ஆகிடுவேன்.